ஹலோ, என் இனிய உலகத் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ப்ளூ அண்ட் பீச் கலர் த்ரெட்டு, உல்லன் த்ரெட் ஸ்பாஞ்ச் ஸ்டஃப் பண்ண 2.5 crochet ஹூக், ஐஸ் ஃபிஷ் பின்ன போகிறோம். ஐஸ், ஃபெவிகோல், ஃபெவிக்ளூ, சிசர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பின்ன போகிறோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் குரோஷே, ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. 6 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. நூலை இழுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். சும்மா உள்ளே விட்டு இந்த நூலுக்குள்ளே இழுத்துடணும். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த ரவுண்டு ஒன்றுத்துலேயே 2 சிங்கிள் குரோஷே போடணும். இந்த ரவுண்டு வந்து நம்ம 12 சிங்கிள் குரோஷே வரும். முதல்ல 6 போட்டோம். இப்போ அதில் வந்து ஒன்றுத்துலேயே 2 சிங்கிள் குரோஷே. 12 சிங்கிள் குரோஷே. இப்போ 12 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அடுத்ததில் 2 சிங்கிள் குரோஷே போடுங்க ஃபஸ்ட்டு இதில். அப்புறம் 1 2 1 2 1 2 1ன்னு போட்டு வரணும். 2 சிங்கிள் குரோஷே 1 சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே 1 சிங்கிள் குரோஷே, அது மாதிரி போட்டு வரணும். நம்ம நார்மலாக வந்து இந்த மேஜிக் சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணுன்னா இப்படி தான் போடணும். இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம எண்ணிக்கிட்டே போடணும். அதுதான். இப்போ 18 சிங்கிள் குரோஷே வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பின்னோம் இல்லையா, அதில் கொண்டு போய் விட்டு ஸ்லிப் நாட். அவ்வளோதான். இந்த ரவுண்டு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட். ஃபோர்த் ரவுண்டு நம்ம வந்து எல்லாத்துலேயும் எண்ணிக்கங்க. எயிட்டீன் சிங்கிள் குரோஷே. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வரணும். சேம் சிங்கிள் crochet, 18 single crochet.
ஃபஸ்ட் ரவுண்டில் போட்ட மாதிரியே இதில் வந்து 18 சிங்கிள் குரோஷே வரும். ஒன்றொன்றுத்துலேயும் ஒன்று தான் போடணும். 4th ரவுண்டு வந்து ஒன்றொன்றுத்துலேயும் ஒன்று போட்டு வரணும். 18 சிங்கிள் குரோஷே. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நூல்லேருந்து இன்னொரு நூலை ஸ்லிப் நாட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த நூலை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லிப் நாட் போடுங்க. அப்போ தான் வந்து தெரியாது, நூல் ஜாயின் பண்ணது தெரியாது. நம்ம நார்மலாக அங்கே கொண்டு போய் ஸ்லிப் நாட் போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்ணோம். ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஸோ அதில் சேம் லைன்லேயே வந்துடும் அந்த கலர். இந்த மாதிரி கலர் ஒன்றத்தில் சேஞ்ச் பண்ணும்போது அதே லைனில் வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதில் வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல 2 செயின் போட்டுக்கோங்க. ஒன்றத்தில் சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் 1 சிங்கிள் குரோஷே. 1 2 1 1 ஒன்றத்தில் வந்து 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். அப்புறம் 1 1, அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே, 1 1. தனித்தனியாக போட்டுக்கணும். டூ சிங்கிள் குரோஷே ஒரு 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 இதில் 2 சிங்கிள் குரோஷே ஆரம்பிக்கும்போது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக 2 சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் 2 சிங்கிள் குரோஷே ஒரே செயினில் அதே லூப்பில் போட்டுக்கணும். அப்புறம் 1, அப்புறம் 1 தனித்தனியாக. இப்போ ஒரே இதில் 2 சிங்கிள் குரோஷே. அப்புறம் 1 1 1 தனித்தனியாக 1 1. அப்புறம் ஒரே லூப்பில் 2 சிங்கிள் குரோஷே. இது மாதிரி சுற்றிலும் போட்டு வந்தீங்கன்னா 24 சிங்கிள் குரோஷே. இந்த ரவுண்டில் வந்து 24 சிங்கிள் குரோஷே வரும். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதில் விட்டு ஸ்லிப் நாட். இதில் 24 சிங்கிள் குரோஷே வந்திருக்கணும். இப்போ அடுத்த ரவுண்டு அதே 24 சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்த ரோவில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். முன்னாடி போட்டோம் இல்லையா, ஃபிஷ்ஷோட தலைக்கு போட்டோம் இல்லையா, அதே கலரை சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு ரவுண்டு வந்து கலர் மாறும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் கலர் மாற்றிடணும்.
எண்டில். ஸ்லிப் நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கலரை ஜாயின் பண்ணிடணும். இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது, பிரிச்சுட்டு அடுத்த கலரு ஜாயின் பண்ணணும். நார்மலாக இதே கலர் போடணுன்னா போட்டுக்கலாம். ஆனால் வேறு கலர் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஸ்லிப் நாட் போடும்போது அடுத்த கலரை சேஞ்ச் பண்ணணும். டுவெண்ட்டி அதுக்கு அடுத்த லைன் 24 தான் வரும். இப்போ நம்ம வந்து 2 லைன் 24 முடிச்சிட்டோம். இப்போ 10th ரவுண்டு டிக்ரீஸ் பண்ணணும். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே சேர்த்து டிக்ரீஸ் பண்ணணும். இப்போது ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த 2 செயின் டிக்ரீஸ் பண்ணணும். 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்த 2 செயின் டிக்ரீஸ். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. அப்போ 18 சிங்கிள் க்ரோஷே வரும். டிக்ரீஸ் பண்ண போது 18 சிங்கிள் க்ரோஷே வரும். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணுங்க. சாரி, 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணுவோம். இப்போது முடிக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் நமக்கு 18 வரும். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ அடுத்த ரவுண்டு 18 சிங்கிள் க்ரோஷே, ஒன்றுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும்.
இது வந்து 11th ரவுண்டு. எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வரணும். 18 சிங்கிள் குரோஷே வரும். அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி அதே சேம் 18 வரும் சிங்கிள் குரோஷே. இப்போ டிக்ரீஸ் பண்ணணும். ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அடுத்தது டிக்ரீஸ். த்ரீ சிங்கிள் குரோஷே. டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணும்போது டூ போட்டு டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ 3 போட்டு டிக்ரீஸ் பண்ணோம் இந்த லைன். இப்போ ஸ்டஃப் பண்ணணும், ஸ்பான்சர் வைக்கணும்.
இப்போ டிக்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வரணும். ஃபிஷ்ஷோட அந்த இறுதி பக்கம் வந்துட்டோம், நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஒன்று போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஒன்று டிக்ரீஸ். இது மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. டிக்ரீஸ் பண்ணும்போது முதல்ல 3, அப்புறம் 2, அப்புறம் 1 அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். முதல்ல 3 செயின் போட்டு டிக்ரீஸ் பண்ணோம், அப்புறம் 2 செயின் போட்டு, அப்புறமா இப்போ 1 செயின் போட்டு டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பீச் கலர் கட் பண்ணியாச்சு, இனி அது தேவையில்லை. இந்த ப்ளூ கலரில் போட்டுட்டு இன்னொரு தடவை இப்போ லாஸ்ட்டில் அடுத்தடுத்து டிக்ரீஸ் பண்ணலாம். இதில் சிங்கிள் குரோஷே போடணுன்னு கூட இல்லை, அப்படியே அடுத்தடுத்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் டைம் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது வந்து ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒன் டைம், டூ டைம்ஸ், ஜாயின் பண்ணுறோம். இப்போ ரெண்டு நூலையும் ஜாயின் பண்ணுறோம் 3 டைம்ஸ். இந்த லாஸ்ட்டு ப்ளூ ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அடுத்தடுத்து டிக்ரீஸ் பண்ணோம். இப்போது ரெண்டாவது வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். கடைசியாக இருக்க ஓப்பனை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ 3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 செயின் போடுறோம். அதே ஹோலில் விட்டு மறுபடியும் டபுள் குரோஷே ஒன்றத்துலேயே. அடுத்ததில் இப்போ விடுறோம், அடுத்ததில் டபுள் குரோஷே, இன்னொரு ஸ்டிச்சு டபுள் குரோஷே அதே ஹோலில். ஒன்றுத்துலேயும் 2 தடவை பின்னணும் டபுள் குரோஷே. இப்போ தேர்டு ஒன் டபுள் குரோஷே, இன்னொரு டபுள் குரோஷே அதே சேம் ஹோல். அப்போ தான் நெருக்கமாக வரும். ஃபின்ஸ் இது பேக் ஃபின்ஸ். பின்னாடி வர ரெக்க. அதனால் நம்ம வந்து அந்த 4 இதுலேயும் 2 டபுள் குரோஷே போடணும். 4 ஸ்டிச் போட்டோம் இல்லையா கீழே, அதில் 4 இதுலேயும் ஒன்றுத்துலேயும் 2 டபுள் குரோஷே வரணும். லாஸ்ட்டில் 3 செயின் போட்டு 2 செயின் போட்டு முடிச்சிடுங்க. டைட் பண்ணிவிடுங்க. கடைசியாக கட் பண்ணிவிட்டு டைலர் மறைக்க வேண்டியதுதான். இது வந்து பின்ஸு, பின்னாடி வர பின்ஸ். அந்த ப்ளூ கலருக்குள்ளேயே மறைச்சிருங்க. நூலை டைலை கட் பண்ணிடுங்க. கோல்டன் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும். தலையிலேருந்து கொஞ்சம்
பல்காக தான் இருக்கும். இப்போ இந்த மிடில் பார்த்துக்கோங்க. இந்த நம்ம ஃபின்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் கரெக்டான வெளிபாகத்துக்கு வச்சுக்கோங்க. முதல்ல வெளிபாகம் வச்சுட்டு அந்த மிடில்லேருந்து அப்படியே அந்த வாயிலிருந்து நேர மேலே கரெக்டாக அந்த மிடில் ஃபஸ்ட்டு ப்ளூவில் தலையிலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு ப்ளூவில் மிடில் பாகத்தில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் குரோஷே ஒன்றுத்துலேயும் ரெண்டு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. ஒன்று போட்டோம், இப்போ ரெண்டாவது போடுறோம். அடுத்ததில் வந்து பீச் கலரில் வந்து ரெண்டு டபுள் குரோஷே. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த நூல் எடுத்து பின்னுறதுக்கு. இப்போ அடுத்ததில் ரெண்டு டபுள் குரோஷே. இது மேல் பக்கம் வர பின் இது ரெக்கை மேலே வர்ற ரெக்கை. ஒன்றுத்துலேயும் ரெண்டு போடணும். இப்போ 3 போட்டுட்டோம். இப்போ 4th ஒன் போட்டுக்கிட்டு இருக்கோம். போட போகிறோம். அதுலேயும் ரெண்டு டபுள் குரோஷே. அடுத்ததில் லாஸ்ட் ப்ளூவில் வந்து ரெண்டு சிங்கிள் குரோஷே. நூலை ஸ்லிப் நாட் போட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி உள்ளே மறைச்சிடணும். நடுவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 சிங்கிள் குரோஷே வரும். அதே மாதிரி 4 டைம்ஸ் வரும். 4 டபுள் குரோஷேயில் ஒன்றுத்துலேயும் ரெண்டு டபுள் குரோஷே வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து ரெண்டு சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டில் ரெண்டு சிங்கிள் குரோஷே, லாஸ்ட்டில் ரெண்டு சிங்கிள் குரோஷே. மிடில் இருக்க 4ம் ஒன்றுத்துலேயும் டபுள் குரோஷே, ரெண்டு டபுள் குரோஷே போட்டு வரணும். இது வந்து மிடில் இருக்க, இது ஃபின்ஸ் வந்து மிடில் இருக்கிறது. இது வந்து கீழே வரும். கீழே அப்படியே அதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கு வந்து அப்படியே அதில் வந்து இங்கேருந்து மிடில் பாகம் இப்போ அந்த பீச் கலர் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து இந்த ப்ளூவில் ஆரம்பித்தோம் மேலே, ஃபஸ்ட்டு ப்ளூவில் ரவுண்டில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீச் கலரில் ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஆஃப் டபுள் குரோஷே ரெண்டு போட்டுக்கோங்க.
ஆஃப் டபுள் க்ரோஷே. அங்கே வந்து மேலே வந்து டபுள் க்ரோஷே போட்டோம், இங்கே ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க 2. ஒன்றுத்துலேயும் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே. ஒரு இதுலேயும் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த லாஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து பீச் கலரில் ஆரம்பித்து ப்ளூ கலரில் முடிஞ்சிடும். கீழே வர்றது வந்து இந்த ஃபின்ஸ் சின்னது தான். இந்த டைல மறைச்சிருங்க. 2 ஆஃப் பீச் கலரில் ஆரம்பிக்கணும், மிடில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஒன்றுத்துலேயும் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். அப்போ 4 வரும். அடுத்ததில் வந்து சிங்கிள் க்ரோஷே 2, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பீச்சில் ஆரம்பித்து பீச் கலரில் ஆரம்பித்து ப்ளூ கலரில் முடிஞ்சிடும். அது வந்து ப்ளூவில் ஆரம்பித்து ப்ளூவில் முடியும். ப்ளூ கலர் த்ரெட்டாக இருந்தால் ப்ளூ கலர்லேயே மறைச்சிடுங்க. இப்போ வந்து மிடில் இருக்க சின்ன குட்டி ஃபின்ஸ் 2 பக்கமும் வரும். மிடில் வச்சுக்கோங்க கரெக்டாக. அந்த ஃபஸ்ட்டு ப்ளூவில் ஆரம்பிங்க. அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே. அதே இதில் சேம் டபுள் க்ரோஷே. ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து குட்டி ஃபின்ஸ் தான். 2 டபுள் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே 2 போடணும். நடுவில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும் ஒரே செயினில். லாஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயின். கட் பண்ணிவிட்டு டைலை மறைச்சிட வேண்டியதான். இது வந்து ப்ளூ கலர்லேயே வந்துடும். அந்த சைடும் அதே மாதிரி ப்ளூ கலரில் இதே மாதிரி வந்துடும். அந்த சைடு குட்டி ஃபின்ஸ் மாதிரியே இந்த சைடும் அதே தான் வரும். மிடில் பார்த்து பண்ணுங்கள், மிடில் வர மாதிரி. நீங்கள் ஸ்டிச்சு கூட எண்ணிக்கலாம், நடுவில் வர மாதிரி ஸ்டிச்சஸ் மேலே இருந்து கீழே இது வந்து ஸ்டிச் எண்ணிக்கலாம். இல்லை இதை மாதிரி பார்த்து கூட போடலாம். ரெண்டு சைடுமே ப்ளூ கலரில் ஆரம்பித்து ப்ளூ கலரில் முடிஞ்சிடும்.
டபுள் க்ரோஷே, நடுவில் டபுள் க்ரோஷே வரும் 2. ஒன்றுத்தில் ஒரு சைடு 3 டபுள் க்ரோஷே. டூ டபுள் க்ரோஷே, ஒரு கடைசியாக லாஸ்ட்டில் 2 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே, லாஸ்ட்டில் 2 டபுள் க்ரோஷே, நடுவில் 2 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே 2, லாஸ்ட்டில் சிங்கிள் க்ரோஷே 2, நடுவில் டபுள் க்ரோஷே 2 வரும். ஒரே செயினில் எல்லாமே ஒரு செயினில் தான் வரும். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம் இல்லையா, அதுவும் ஒரு செயினில் தான் போடணும். லாஸ்ட்லேயும் ஒரு செயினில் தான் போடணும். நடுவில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஒரு இதில் எழுதி வச்சுக்கிட்டுருங்க. எழுதி வச்சுட்டு அது மாதிரி பண்ணுங்க. இப்போ ஐஸ் வைக்கணும். ரெண்டு ஃபின்ஸு சைடில் வரதில்ல, 2 ஃபின்ஸுக்கும் மேலே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இந்த ஃபெவிக்ளூ ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த ஐஸு பேக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டாய்ஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட இன்னொன்று பட்டன் சைஸ் இருக்குது. பட்டன் எனக்கு கிடைக்கல, அதனால் இது வாங்கியிருக்கேன். நீங்கள் பட்டன் இது கிடச்சா கூட அதையும் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன டாய்ஸ்க்கெல்லாம் பட்டனும் நல்லாயிருக்கும். இது குழந்தைகள் வாயில் வைக்கும்போது ஈரம் பட்டுடுச்சுன்னா அந்த ஐஸ் வந்துடும். அப்போ கஷ்டம், அது அங்கே வாயில் முழுங்கிடும். அதனால் இது கொஞ்சம் இதுதான் ஒட்டி வைக்கிறது. அந்த மாதிரி பட்டன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா திருகி உள்ளே விட்டுறலாம். ஐஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க, 2 பக்கமும் கரெக்டாக. இதெல்லாம் நம்மளுடைய இதுதான், கரெக்டாக வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு அந்த பிங்க்கில் நடுவில் இருந்து 1 2 3 வச்சுருக்கேன். 3rd ஒன்றில் வச்சுருக்கேன். அதே மாதிரி நடுவில் பார்த்து வைங்க. எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரியல. 3 ஃபிஷ் இதை மாதிரி போட்டிருக்கேன், பாருங்கள்.